வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி முடிச்சதான் கூடு. நினச்சாங்க இந்து முன்னணிக்காரர்கள் நம்மளை தூக்கி அப்படியே அந்தரத்தில் அப்படியே பறக்க விடுவாங்க தமிழக மக்கள் அப்படின்னு. இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மற்றபடி அரசியல்வாதிகள் எல்லாமே நம்மளை பாராட்டுவார்கள் அப்படின்னு நினச்சாங்க. ஏகப்பட்ட கண்டன குரல்கள். எதுக்குப்பா உங்களுக்கு தேவையில்லாத இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட கண்டன குரல்கள். அதையெல்லாம் விட அரசியல் கலந்த மாநாடாக அதை மாற்றிய பெருமை பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்காரர்கள் தான் சேரும். ஆல்ரெடி இது சம்பந்தமாக எல்லாமே தெரியும். ஏன்னா பாம்பின்கால் என்ன பொசிஷனுங்கிறது கூர்ந்து கவனிக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கெல்லாம் கட்டாயமாக தெரியும். இந்த பாம்பு இப்படி தான் போகும் அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்க. இந்த வாரப்பா அங்கெல்லாம் அரசியல் பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க, கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு சைன் போட்டு தான் அந்த மாநாடையை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஆரம்பித்தது என்னமோ ஒரு ஆன்மீக சிந்தனையாகவும் தெய்வீக சிந்தனையும் ஆரம்பிச்சுட்டு ஏகப்பட்டது தீர்மானங்கள் எடுத்தா அப்படின்னா அதுலேயும் அரசியல் கலந்த ஒரு விஷயம். ஆமாம், அதாவது இந்துக்களை யார் எதிர்க்கிறாரோ அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் ஆன்மீகத்தில் வருதா இல்லை தெய்வீகத்தில் வருதா? இந்து முன்னணி தான் பதில் சொல்லணும், இல்லையா பாஜக தான் சொல்லணும். இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு கூத்து. அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ராமகோபாலன் படத்தை போடுறாங்களாம். ராமகோபாலன் படத்தை போட்டு தர்மம் வாழ்க அப்படின்னு சைடில் ஒரு கோரஸாம். அடுத்தது பெரியார் அண்ணா படத்தையும் போட்டுக்கிட்டு அதர்மம் ஒழிக அப்படின்னு சைடில் கோரஸ். இதையெல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, மற்றபடி செல்லப்பன் எம்எல்ஏ, மற்ற ராஜேந்திர பாலாஜி ஏகப்பட்ட பேர் உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. திடீர்னு என்ன நினைச்சாரோ திரு செல்லூர் ராஜு, அவருக்கு ரொம்ப ரோஷம் அதிகம். ஆமாம், அதில் மற்றவங்களாம் என்ன இல்லையே தெரில, டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் ராஜேந்திர பாலாஜி இது ஒளிபரப்பி இருக்கக்கூடாதுன்னு போட்டு ஒரு பேட்டி கொடுக்குறார். இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு அரசியல் கலந்த ஒரு மாநாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்புறம் கண்டன குரல் வரத்தானே செய்யும். இன்றைக்கி அதிமுக ஐடி விங்கு சம்மந்தப்பட்டவங்க இன்றைக்கி ஏகப்பட்ட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இது சம்பந்தமாக எடப்பாடி கேட்டவுடனே ஒரே வரியில் சொல்லிட்டார். இது சம்பந்தமாக ஐடி விங்கிலையும் சொல்லிட்டாங்க, எஸ்பி வேலுமணியும் சொல்லிட்டாரு, நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்ட்டாரு. சரி, அப்படி என்ன ஐடி விங்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நல்ல ஒரு தீர்மானமாக கண்டனத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை அன்னைக்கு செஞ்ச கண்டனம் மாதிரி இல்லை. அண்ணாமலைக்கு எதிராக என்ன கண்டனத்துக்கு குரல் எழுப்பினாங்க. அண்ணாவை பற்றியும் எம்ஜி ஜெயலலிதாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் சொன்னப்போ மிகப்பெரிய ஒரு வேகமாக அந்த கண்டனத்தை எழுப்பி அண்ணாமலை நீக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டன தீர்மானத்தை போட்டாங்க பற்றியா. அந்த மாதிரி தீர்மானமெல்லாம் போட கிடையாது. அந்த மாதிரி தீர்மானம் போடணும். ஐடிவிங்கிட்ட சொல்லி சமூக வலைத்தளத்தில் போட்டு விட்டுருப்பாங்க, போட்டு எக்ஸ்தளத்தில் போட்டு விட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க? திராவிடத்தை அழிக்க முருகா வா அப்படின்னு ஒரு போஸ்டர். அதெல்லாம் கண்டனத்துக்குரிய விஷயம். மற்றபடி எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதான் திராவிடம். மற்றபடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அதிமுகவுடைய மிகப்பெரிய கொள்கை. அதன் அடிப்படையில் தான் முருக பக்தர்கள் மாநாடை வாழ்த்துக்கள் சொல்லி எடப்பாடி அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. மற்றபடி மாநாட்டில் போட்டிருக்க தீர்மானம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இப்படி இன்றைக்கி ஐடி பதிவு போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பெரியார் அண்ணாவை பற்றிய அந்த வீடியோக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியாது, எங்கள் கவனத்துக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை போட்டு விட்டாங்க. சரி, இது ஐடி விங்கினுடைய மிகப்பெரிய ஒரு பதிவு. சரி, மற்றபடி எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவருடைய ஒரு நிலைப்பாடு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி மற்றபடி கொங்கு மண்டலத்திலும் தமிழகத்திலும் நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது பேரூர் ஆதீன நூற்றாண்டு விழாவுக்கு போனவரா, மற்றபடி ஆர்எஸ் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டவரா,
இல்லை ஒரே கல் இரண்டுமாக அடிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நடந்து கொண்டாரா எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் வந்து பேரூர் ஆதீன நூற்றாண்டு விழாவில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம். மற்றபடி வந்து நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த மாதிரி ஏரியா, அதனால் வந்து நாங்கள் பொறுப்பாளராக இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறதுனால கட்டாயமாக நாங்கள் கலந்து கொண்டோம், கூப்பிட்டாங்க கலந்துக்கிட்டோம் அப்படின்னு போட்டு சொல்லிட்டு, இது வந்து கொங்கு நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு போட்டு சொல்லிட்டு, மற்றபடி முருக பக்தர்கள் மாநாடு என்ன இந்த அண்ணா அவமதித்தது மற்ற ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. எடப்பாடி கேட்டதுக்கு அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி வந்து இதன் வெளிப்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதை வந்து எடப்பாடி பார்த்தாருன்னா 2024 என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தாரோ அதை கட்டாயமாக எடுப்பார், இது உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு மிக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு. இருந்தாலும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, அதாவது மோகன் பகவத் வந்திருக்கார், ஆர்எஸ்எஸ் நிறுவன தலைவர், ஆர்எஸ்எஸ் இப்போதைய தலைவர் மோகன் பகத்தே வந்து கலந்திருக்கிற சமயத்தில் அவருக்கு அவருடைய தம்பி எல்லாம் சேர்ந்து வெள்ளி முருகனும் வேலையும் பரிசாக கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் அப்படின்னா என்னங்க இதுக்கு அவங்க இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டீங்க, அப்புறம் பரிசெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படி கேட்கக்கூடிய சமயம், இது எனது தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி, அதனால் வந்து நான் கலந்துக்கிட்டேன், மற்றபடி சிறப்பு அழைப்பாளராக மோகன் பகத் வந்து தான் நான் கலந்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முருக பக்தர் மாநாட்டில் அண்ணாவை பற்றியும் இவர் அதே தான் சொல்கிறார், அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் அவர்கள் பேசுவார்கள் எங்களுக்கு தெரியாது என்ன, கலந்து கொண்டதில் மிகப்பெரிய ஒரு தவறு இல்லை என்றாலும் கூட அப்படிப்பட்ட மாநாடு எங்களுக்கு எப்படின்னு தெரியாது அப்படின்னு போட்டு அதிகம் சொல்லிடுறாரு. மற்றபடி வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு அப்படிங்கிறது 2024 எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. மற்றபடி வந்து இந்த அளவுக்கு எடப்பாடி பொறுமையாக இருக்க மாட்டார் அப்படின்னு கூட ஒரு முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எஸ்பி வேலுமணி பேசியிருக்கார். இதையெல்லாம் ராஜேந்திர பாலாஜி இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ஏன்னா மற்றபடி வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஜெயலலிதா என்ன செய்வார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, காவிமயமான அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து அங்கே உருவாக்கிட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. இதில் செல்லூர் ராஜு மட்டும் முன்கூட்டி எழுந்து போனதாக ஒரு தகவல். இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக அவங்க அண்ணாங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கொடியின் வெளிப்பாடு. மற்றபடி எதற்காக அவங்கள் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற பார்க்கின்ற சமயத்தில் பாஜகவோட கூட்டணிங்கிற வெளிப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்ததுக்கு பின்னாலே எஸ்பி வேலுமணி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் அதுக்கு முன்னால் நடக்குது. அதுக்கு பின்னால் வந்து வேலுமணியினுடைய அந்த கலப்பு, அந்த பேரூர் ஆதீன நூற்றாண்டு விழா, அதற்கு வந்து போகாமல் யாருமே புறக்கணிக்கவில்லை, குறிப்பாக எஸ்பி வேலுமணி. அப்படிங்கிறப்ப அப்புறம் அண்ணாவையும் பெரியாரையும் இவர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் அவதூறாக சித்தரித்தார்களே, அதற்கு இவர்கள் எல்லாம் ஆதரவு தருகிறார்களா அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் போயிருக்கு. அதற்கு வந்து இன்னைக்கு திமுக ஆர்எஸ் பாரதி மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அதாவது வந்து அண்ணாவை விமர்சிப்பது இவர்கள் ரசிக்கிறார்களா, அல்லது வந்து ஓடுவது அதிமுக, இவங்க உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தமா இல்லை பாஜக பாசமா அப்படின்னு கேட்டிருக்கு. அதே நேரத்தில் உங்கள் மனைவியும் உங்கள் தாயையும் இவ்வாறு விமர்சித்தால் நீங்கள் விட்டு விடுவீர்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு காட்டமான ஒரு அறிக்கை இன்னைக்கு வெற்றிருக்கார். மற்றபடி வந்து அதிமுக மாநாட்டுக்கு என்ன மிக்சர் சாப்பிட போனீங்களா, வேறு எதுக்கு போனீங்க? இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் மற்றபடி அவமதிப்பும் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, வெளியே வர வேண்டியதானே. ஏன்னா இப்படி உள்ள நீங்கள் வந்து அதிமுக கொடியில் அண்ணாவுக்கு பதில் அமித்ஷாவை போட்டுருங்க என்ன பொறுப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை ஆர்எஸ் பாரதி திமுக வெளியிட்டிருக்கார். அதே நேரத்தில் அவருடைய அறிக்கை வந்து மேலும் காட்டமாக இருக்குது. அதாவது வடக்கே வந்து ராமனை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இங்கே வந்து முருகனை வச்சு பாஜக மற்றபடி இந்து முன்னணி அரசியல் பண்ணுறாங்க. இந்து முன்னணியை வந்து எம்ஜிஆர் வந்து எதிர்த்தவர், ஆனால் வந்து இவர்கள் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்து எதிர்க்காமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திராவிடத்தை அழிப்போம்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடு இருக்குது, இவங்க அதிமுக கலந்து கொள்ளலாமா? திராவிடத்தை அழித்தால் முதல்ல அழிய போவது அதிமுக தான். அவங்களும் திராவிட கொள்கை உள்ளவங்க தானே, அப்போ அவங்க மட்டும் அழிய மாட்டாங்களா
அப்படிங்கிற மாதிரி மிக காட்டமான ஒரு கேள்வி. என்றாலுமே கூட இந்த வகையில் செல்லூர் ராஜு கொஞ்சம் ரோசத்தனமாக எந்திரிச்சு போயிருக்கார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசுக்கு பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த மேடையிலே வந்து அண்ணாமலையினுடைய எழுத்து பேச்சுக்கெல்லாம் மிக புண்படக்கூடிய வகையிலும், மற்றபடி ராஜாவினுடைய ஒரு பேச்சுக்கெல்லாம் மத மோதல் சம்பந்தப்பட்ட வகையிலும் இருந்திருக்கிறதாகவும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவல். அதே நேரத்தில் திராவிடத்தை அழிப்போம்னு ராஜா பேசியிருக்கார். அதே நேரத்தில் திராவிடத்தினை தமிழகத்தில் விடமாட்டோம் அப்படின்னு ஒரே மேடையில் அண்ணாமலையும் ராஜா முழங்கியிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அந்த மேடையில் எதற்காக பேச வேண்டும்? அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று இவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதில் இன்னொரு விஷயத்தை கேட்டோம்னா, இந்து சமய துறையை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு போட்டு அது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறாங்க. இல்லை, முருக பக்தர்கள் மாநாடா இல்லை அரசியல் மாநாடா? இதில் ஒரு இது வேற. அரசியல் பேசக்கூடிய சமயத்தில் ஆன்மீகம் வரும், ஆன்மீகம் பேச அரசியலும் கலக்குமா அப்படிங்கிற ஒரு பித்தலாட்டமான ஒரு சமாளிப்பு இன்னைக்கு பாஜகவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் விட இதற்கு வந்து பி.கே. சேகர் பாபு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்கார். அதாவது வெள்ளையர் காலத்திலேயே வந்து இந்த மாதிரி கோயிலை கட்டிக்கிட்டு கம்பெனி மாதிரியும் மற்றபடி மிகப்பெரிய ஒரு கடைகள் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து நல சமயத்துறை அந்த ஒரு அமைப்பே உருவாக்கப்பட்டது. இது கூட தெரியாமல் பாஜகவினை இன்று முழிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இன்றைய பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. என்னங்க இந்த மாதிரி வந்து பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு அவமதிச்சிட்டாங்க, சைடில் வந்து அதர்மம் ஒழிகன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை பண்ணி விட்டாங்க இந்து முன்னணி, இது பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப அவர் ரொம்ப நழுவலாகவே பதில் சொன்னாராம். அதாவது வந்து இது சம்மந்தமாக எனக்கு தெரியுதோ தெரியல, நான் இன்னும் அந்த கேசட்டே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது எடப்பாடி சொன்னார் இல்லையா, தூத்துக்குடி மாவட்டம், நான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்து நயினார் நாகேந்திரன் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒன்றும் வீடியோவை பார்க்கல, அந்த படத்தையே பார்க்கல அப்படின்னு போட்டு பார்த்துட்டு நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு சொல்லிவிட்டு, அப்புறம் அதிமுக மக்களை உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துல வந்து பாஜகவின் மற்றபடி இந்து முன்னேறும் அதிமுகவினுடைய திராவிடத்தை நாங்கள் ஒழிப்போம் பேசுகிறாங்க, எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை நான் வந்து இது சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் கிடையாது, உடனே நான் பெறப்பட்டு வேறு ப்ரோக்ராம் வந்தாச்சு, அதனால் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு நழுவல் ஒரு வார்த்தையாக நழுவி போன மாதிரி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார். இந்த மாதிரி வந்து ஒரு மாநாடு, அது ஆன்மீக மாநாடு என்ற வகையில் ஆரம்பித்து இன்றைக்கி அரசியல் மாநாடாக முடிஞ்சிருக்கு. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையாறு பிடிக்கப்படி கொழுக்கட்டையாக முடிந்த கதை. ஆமாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் வரும் காலங்களில் நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட மாநாடுகளுக்கு கட்டாயமாக அனுமதியை அளிக்கக்கூடாது என்பதுதான் வந்து இப்போதைய நிலை தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகவும் மற்றபடி அவர்களுடைய குரலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.